போற்றும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. கர்த்தர் நல்லவர். 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இல்லை, அவருடைய கிருபை தான், தயவு தான். அவர் தான் நம்ம நடத்தினார், பாதுகாத்தார். அப்படிப்பட்ட தேவனை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்போ 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நாம் வார்த்தைக்கு அப்படியே கடந்து போக போகிறோம். முதல் ஜெப குறிப்பு, இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தா ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, தகப்பனே இதுவரையும் எங்களை பாதுகாத்தீங்க, என் பிள்ளைய, என் குடும்பத்தை, என் கணவரை, என் மனைவியை, என் உறவுகளை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருந்து நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காய் நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் பார்க்கட்டும். உள்ளத்தின் ஆழம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்க, சுகத்தை தந்தீங்க, விடுதலையை தந்தீங்க, ஆரோக்கியத்தை தந்தீங்க, பலத்தை தந்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பத்தில் என் பிள்ளை மேலே உங்கள் கரம் இருந்ததுக்காய் நன்றி, படிப்பின் காரியங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, துணையாளராய் வந்ததுக்காய் நன்றி, எந்த விபத்துக்களும் இல்லாமல் இதுவரையும் கர்த்தர் நல்ல பாதுகாத்தீரே நன்றி, சுகத்தை கர்த்தர் தந்தீரே நன்றி, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவுகள் செய்யாதபடி கர்த்தாவே நல்ல ஆரோக்கியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் தந்தீரே நன்றி அப்பா. ஆசீர்வதித்தீங்களே, என் உணவு காரியங்களை ஆசீர்வதித்தீங்களே, எந்த தீங்கும் வராதபடி, எந்த வாதைகளும் வராதபடி என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் தான்ப்பா எங்களை நடத்துனீங்க, நீங்கள் தான் எங்களை பாதுகாத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுத்தீங்க. உங்கள் நாமம் உயர்ந்ததுக்காய் நன்றி. ஆராதிக்க வைத்தீரே, பாட வைத்தீரே, செபிக்க வைத்தீரே, வேதம் வாசிக்க வைத்தீரே, உறவாட வைத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரையும் நடத்தினவர், இனியும் நடத்த நீர் வல்லமை உள்ளவர். கடந்த மாதமெல்லாம் பாதுகாத்தீங்க, இந்த மாதத்தையும் உங்கள் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை கர்த்தர் தோளில் சுமந்து கொண்டு போவாராக. தகப்பன் தோளில் சுமப்பதை போல இந்த மாதம் முழுவதும் என் தேவைகளை, என் பாதைகளை கர்த்தர் சுமந்து செல்லும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2வது மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதங்களில் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இடைபடணும். நம்ம ஜெபிக்கணும் இதுக்கெல்லாம். ஆனால் சுகத்தை தாங்க, இது உலக பிரகாரமான காரியம். இன்னொரு காரியம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் நான் உமக்கு உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க. இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி வர எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படியே சோமனுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்கு, ஒரு உன்னத அனுபவத்துக்கு நாங்கள் கடந்து போக ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கணும். கடந்த நாட்களை விட அதிகமாக ஜெபிக்க, வேதம் வாசிக்க, உறவாட கர்த்தருக்கு கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெப காரியத்திலும் கூட்டங்களும் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பு, உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆமென். நல்லா கைத்தடி. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம்.
நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு பலத்தோடு இயேசுவே ஹல்லேலூயா ரட்சகரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னதரே ஹல்லேலூயா. சொல்லுங்க உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உங்க பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னதரே ஹல்லேலூயா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சொல்லுங்க எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவர் எல்லாம் வல்லவரே. ஆமென். எல் ஷடாய் எல் ஷடாய் உன்னதரே எல்லாம் வல்லவரே. ஆமென். எல் ஷடாய் எல் ஷடாய் சொல்லுங்க அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே. ஆமென். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் நம்பிக்கையோடு இதுவரை உதவி செய்தீர். எபினேசர்
எபினேசர் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக ராஜாவே பரலோக பரலோக ராஜாவே நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமே பரலோக ராஜாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எங்கள் ஆராதனை. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் இயேசு அப்பா எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பா அப்பா எங்கள் இயேசு அப்பா எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே ஓ என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி உள்ளத்துக்கு ராஜாவே காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான். இயேசுவே அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா ஆமென். ஓ இயேசுவே இயேசு அப்பா நீங்கதான் நீங்கதான். எங்கள் அப்பா அப்பா எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா சபகதனரடலரா இயேசு அப்பா எங்கள் அப்பா. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவரை கூப்பிட கூப்பிட ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அப்பா நீங்கதான் நீங்கதான் என் தகப்பன் நீங்கதான் என் தந்தை நீங்கதான் என் மீட்பர் நீங்கதான் என் இரட்சகர் நீங்கதான் என்னை உருவாக்கினவர் நீங்கதான். ஆமென். இயேசு அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே சொல்லுங்க பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர். நம்பிக்கையோடு எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான். சபகதனரடலரா ஆவியானவரே கரம் பலமாய் ஆண்டவரே இந்த 8வது மாதம் முழுவதும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும் அபிஷேகியும் அனல் மூட்டும் அக்கினியை ஊற்றுங்கப்பா. சகதரகரா ஆமென். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா சபகதனரடலரா கைகளை தட்டி புழுவெளத்தோடு என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். தேங்க்யூ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அவர்தான் என்னை நடத்தினார். அவர்தான் என்னை 7 மாசங்கள் பாதுகாத்தார். அவர்தான் என்னை தூக்கி சுமந்தார். அவர்தான் என்னை காப்பாற்றினார். அவர்தான் என்னை உயர்த்தி வைத்தார். அவர்தான் அவர்தான் அவருடைய நாமம் தான். ஹோலி ஹோலி ரபகதலரா
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். ரெண்டு கரம் உயர்த்தி ராஜாவே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. உயர்த்தி இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் சத்தம் உயர்த்தி இயேசுவே, பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கரம் உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீர் மாத்திரமே, இயேசுவே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்ல முடியுமா? ரெண்டு கர உயர்த்தி, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. முழு பலத்தோடு இயேசுவே, உம்மை போல் நீங்களே ஆராதிக்கணும். தேவனில்லை இயேசையா, நீரே நீர் மாத்திரமே. ஒரு விஷயம் கூட, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. கரம் உயர்த்தி, பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எவ்வளவு பலன் இருக்கோ, கரம் உயர்த்தி, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே மாத்திரமே. முழுவலத்தோடு, நீரே நீர் மாத்திரமே,
சேனைகள் போற்றக்கூடிய தேவன். அவர் நாமம் பரிசுத்த. ஓ சேனைகளின் பரிசுத்த. ரெண்டு கர உயர்த்தி பரிசுத்த சேனைகளின் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. இயேசுவே பரிசுத்த பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஷகதன ரபகதல ரடலரா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர். அவருக்கு எவ்வளவு கனத்தை செலுத்த முடியுமோ, எவ்வளவு மகிமையை செலுத்த முடியுமோ அத்தனை மகிமையோடு கரங்களை தட்டி நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பரிசுத்தர். அந்த நாமத்தை சொன்னாலே போதும். நம்ம சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் மட்டும் பரிசுத்தர் அல்ல, என்னையும் பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹோலி ஹோலி. அந்த நாமம் அவ்வளோ வல்லமை. பரிசுத்தம்னு சொன்னாலே கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற ஒரே நாமம் பரிசுத்தர் என்கிற நாமம். ஓ ரஹந்தரா ஷபகா தாலாராடா ரீபாகா தானா ராபா சந்தரா ரியாந்தரா. கர்த்தருடைய முச்சடியில இறங்கின அதே தேவ தயை, அந்த தேவ பிரசன்னத்துடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த 8வது மாதம் யார் மேலெல்லாம் அந்த தேவன் விரும்புகிறீரோ அவங்க மேல கர்த்தருடைய மகிமை ஷாகராதா ரே ஹந்த ராடா நாரா பாகாதாலரா முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே. ஓ நன்றியோடு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. கடைசியா சேனைகளின் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தோடு சொல்லுங்க. நீங்க பாடும்போதே ஒரு பரிசுத்தம். சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். நீர் பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, என் தேவன் பரிசுத்தர். என்னையும் அவர் பரிசுத்தமாக்குகிறவர். எங்களை நடத்தும் உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 118 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 118வது சங்கீதம் 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எது அப்படின்னா முந்தைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 22ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வைத்துக் கொள்ளுங்க, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வார்த்தை, அது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆயிற்று, அது
நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, அது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. என் வாழ்க்கையில் தேவனால் கூடும். தேங்க்யூ ஹோலி காட். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லலாமா? ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான். ஒரு விசை கூட ஆகும்ன்ற வார்த்தை. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கர்த்தரால் ஆயிற்று. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு கர்த்தரால் ஆகும். ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நல்லா கவனிங்க, அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்படின்னா நிறைய நினைக்கலாம், மனுஷன் எப்போவுமே நிறைய நினைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் பிரதர், இப்படிலாம் நடக்கணும், இப்படியெல்லாம் நான் செய்யணும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்னாலேயே செய்ய முடியலை. ஏன்னா நம்ம மனுஷங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் நினைத்தது தடைபடாது. அப்படின்னா என் தேவனை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது. அவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் நடத்தணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் பாதுகாக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். எரேமியா 32 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. எரேமியா 32 அதிகாரம் 17 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீ. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. என் தேவனால இது முடியாது அப்படின்னு செய்யக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. நான் ஆராதிக்கிறவரால் எல்லாம் ஆகும். என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். இப்போ சொல்ல போறீங்க, என் ஆண்டவரால் எனக்கு எல்லாம் ஆகும், என் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், அது என் கர்த்தரால் ஆகும். என் கடன், என் வியாதி, என் போராட்டம், என் பிரச்சனை, என் பாடு, நான் எந்த கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாறுதலாய் மாற பண்ணுவார். இது என் கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் நிறைவேறிற்று, கர்த்தரால் ஆயிற்று. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை தருவாராக. மார்க்கு 10 அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மார்க்கு 10 அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. பாருங்க, தேவனால கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதது தான், மனுஷனால முடியாதது தான், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கர்த்தராலே ஆயிற்று. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளுவார். பாருங்க, இருள கூட ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். நல்லா கவனிச்சுக்குங்களேன். வெளிச்சத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருளை கொண்டு வர முடியுமா முடியாதா சொல்லுங்க? ஒரு இருளுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரலாம். வீட்டுக்கு போகிறோம், வீடு இருட்டாக இருக்குது, ஒரு சுவிட்சை ஆன் பண்ண என்ன வருது? வெளிச்சம். அதே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் என்ன போயிடுது? வெளிச்சத்தை கொண்டு வரதும் முடியுது. ஒரு இருளை வெளிச்சமாக்கவோ இல்லை ஒரு வெளிச்சத்தை
இருளாக்கவோ முடியும். ஆனால் எந்த மனிதனாலும் முடியாது இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்க. இருளை ஒரு மனுஷன் வெளிச்சமாக மாற்ற முடியும், வெளிச்சத்தை ஒரு மனுஷன் இருளாக மாற்ற முடியும். ஆனால் இருளில் இருந்து வெளிச்சத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்த முடியாது. என் கர்த்தரால் அது ஆகும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்க இருந்து அங்க பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை. ஏங்க இருளுக்குள்ள ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும், மாத்தி வெளிச்சத்திலிருந்து ஒரு மனுஷனை மாற்றி இருளை மாற்ற முடியும். ஆனால் இருளுக்குள்ளிருந்து ஒரு காற்று எடுக்க முடியாது. அது என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். என்ன பெரிய சாதிக்க முடியாததாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்ம பார்வைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், இன்னைக்கு சொல்லுங்க, என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். நான் எது நடக்காது, எது வாய்க்காது, எது கிடைக்காது, எதெல்லாம் எனக்கு மலைப்பா, எதா எனக்கு பெருசாக தோணுச்சோ அதையெல்லாம் சாதாரணமாய் மாற்றி என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என் தேவனால் முடியும். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் வாசிங்களேன், நீங்கள் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3லிருந்து வாசிங்களேன். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். 3லிருந்து வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தமுள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், அவன் கர்த்தரால் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார். கர்த்தரால் அப்படின்னா அவரால் மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவரால் மட்டும்தான் எனக்கு ஒரு நீதியை கொடுக்க முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் தேவனால மட்டும்தான் என்னை நடத்த முடியும். கர்த்தரால மட்டும்தான் சில விஷயம் ஆகும். ஏன்னா அவர் இருக்கிறதுலேருந்தும் உருவாக்க முடியும், இல்லாததுலேருந்தும் உருவாக்க கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஒன்று இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்று இல்லை, அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எது இல்லை, எது வராது, எது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதிலிருந்து எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை என் தேவனால் தர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதா? ஆம் என்றும், ஆம் என்றும், அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆம் என்று அல்ல, அப்படிலாம் போடல. ஆம் என்றும், அவருக்குள்ள ஆமேன் அப்படின்னா, நான் அவர்கிட்ட என்ன வார்த்தைகள் பெற்றாலும் அவரால் இது முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. என் தேவன்கிட்ட போய் நான் எதை ஜபித்தாலும், என் தேவன்கிட்ட போய் நான் எதை கேட்டாலும், தேவன்கிட்ட போய் எதை நான் எதிர்பார்த்தாலும் அவர்கிட்ட இல்லைன்னல்ல, ஆம் என்ற பதிலை மட்டும் தருவார். காரணம், என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நான் ஆராதிக்கிறவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போதான் அந்த வெயிட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய வெயிட்டை, ஒரு காரியத்துடைய பொருளுடைய அந்த தரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் அதை பயன்படுத்துவதோ, அதனால் வருகிற பலனோ, அதனால் வருகிற ஆசீர்வாதங்களோ நம்மை நோக்கி வரும். ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா, இப்போ என்னோடு இருக்கிற ஒரு நபரை நான் சரியாக புரிஞ்சுக்கலன்னா என்னால் அவரோடு நெருங்கி பழக முடியாது, அவர்கிட்ட இருக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனால் எல்லாம் ஆகும். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட நான் போய் நின்னாலே அவர் வார்த்தைகள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதே தவிர இல்லை என்கிற வார்த்தை என் தேவனிடத்தில் இல்லை, முடியாது என்கிற வார்த்தை என் தேவனிடத்தில் இல்லை. கர்த்தராலே எல்லாம் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்டதெல்லாம் நினைக்கலாம். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நம்மளாம் நிறைய யோசிப்போம். இப்படிலாம் யோசித்தேன், இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தேன், எல்லாம் நடந்துச்சா? இல்லை. எல்லாம் யோசித்தேன், இப்படி படிக்கணும்னு யோசித்தேன், படித்தோமா? இல்லை. இப்படி வாழணும்னு நினச்சேன், இல்லை. யோசனைகள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் நினச்சா நிறைவேற்றக்கூடியவர் என் தேவன் மாத்திரம்தான்.
நீங்கள் வாசிங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடி தான் நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க என் தேவன். எப்பா நான் நினைச்சதா நடக்கும், நான் நிர்ணயிக்கிறதா நிலை நிற்கும். என்னால இது முடியாது, நான் ஆராதிக்க, நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவனால இது நடக்காது, இது வாய்க்காது, இது முடியாது அப்படின்ற பதில் என் தேவனிடத்தில் இல்லை. என் தேவன்கிட்ட நான் எப்போ போனாலோ அவர்கிட்ட ரெண்டே பதில், ஆம் என்றும் ஆமென் என்றும் முடியும் என்றும் என் தேவனால முடியும். அப்போ நான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தராலே ஆயிற்று. அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் இருக்க துக்கங்களை மாற்றுவதற்கு என் கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை மாற்றுவதற்கு என் கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவதற்கு என் கர்த்தரால் கூடும். என்னை தேவன் பலப்படுத்துவதற்கு அவரால் மாத்திரம் முடியும். அப்படி சொல்லணும். அவர் மட்டும்தான் என்னை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியும். அங்கே பாருங்க அழகா சொல்ல, நான் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும். அப்படின்னா ஓ யோசனை 1000 இருக்கலாம், ஓ திங்கிங் பல இருக்கலாம், மனுஷனுடைய வழிகள் பல. ஆனால் ஆராதிக்கிற தேவனுடைய காரியம் அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.